டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதி ரத்து செய்ய கோரி விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணியாக சென்று வருகின்றனர். மதுரை ஒத்தக்கடை சிக்னல் பகுதியில் விவசாயிகளின் இந்த பிரம்மாண்ட பேரணியானது நடைபெற்று வருகிறது. மேலூர் நரசிங்கப்பட்டி முதல் மதுரை தமுக்க மைதானம் வரை விவசாயிகளின் பேரணி நடைபெற்று வருகிறது. நரசிங்கப்பட்டியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாயிகளின் பிரம்மாண்ட பேரணியானது நடைபெற்று வருகிறது. போராட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதி ரத்து செய்ய கோரி விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணியாக சென்று வருகின்றனர். மதுரை ஒத்தக்கடை சிக்னல் பகுதியில் விவசாயிகளின் இந்த பிரம்மாண்ட பேரணியானது நடைபெற்று வருகிறது. மதுரை மாநகர எல்லைக்குள் விவசாயிகளின் பேரணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. போராட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்தாமல் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதி ரத்து செய்ய கோரி விவசாயிகளின் பிரம்மாண்ட பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் பிரம்மாண்ட பேரணியாக சென்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்க அனுமதியை ரத்து செய்ய கோரி 5000க்கும் மேற்பட்ட, அதாவது மேலூர் பகுதியில் உள்ள முல்லை பெரியார் ஒரு போக பாசன விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் நடைபயணமாக வாகன பேரணியாக மதுரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மதுரை தலைமை, அதாவது தல்லாகுளம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்வதற்காக தற்போது அவர்கள் சாரசாரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பாதி மக்கள் அந்த தலைமை தபால் நிலையம் வந்தடைந்த நிலையில் மீதியுள்ள மக்களும் ஆங்காங்கே அவர்களுக்கு குளிர்பானங்கள் கொடுத்தும் உணவு கொடுத்தும் உற்சாகப்படுத்தி அனுப்பி வைத்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் அந்த மதிய உணவு உண்ட பின்பும் அவர்கள் வாகனங்களிலும் நடந்துமாக தற்போது சாரசாரியாக பேரணி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது நரசிங்கம்பட்டி பெருமாள் கோவிலில் இருந்து தேசிய நெடுஞ்சாலையில சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது மேலூர் அருகே நரசிங்கம்பட்டியிலிருந்து தலைமை தபால் நிலையம் வரை 16 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாயிகள் நடந்தே வந்தார்கள். நடந்து சென்ற அந்த பேரணியானது மகா பேரணியாக தற்போது நகர் பகுதிக்குள் வந்து அந்த தலைமை தபால் நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. அதாவது அவர்கள் தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கையானது இந்த முல்லை பெரியார் ஒரு போக விவசாய பகுதியை வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும், கனிம சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்ததை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு இரட்டை கோரிக்கையை அவர்கள் வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டமான இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியில அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கல்லம்பட்டி, மாங்குளம், கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு அந்த மேலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வணிகர்கள் கடைகளை அடைத்து அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். இந்த 4 வழி சாலையாக அவர்கள் நீண்ட மகாபெரும் பேரணியாக அவர்கள் செல்லும் நிலையில சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள், அதாவது பேருந்துகள், வாகனங்கள் நீண்ட வரிசையில 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த பேரணியில் கலந்து கொண்ட மக்கள் தங்களது வாகனங்கள்ல ஒலிபெருக்கிகளை கட்டி கொண்டு அந்த பேரணியில் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பியவாறும் சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பேரணியானது தற்பொழுது தமுக்க மைதானத்தை வந்தடைந்த நிலையில் இன்னும் மீதி 5000 மக்களில் 2000 மக்கள் வந்தடைந்த நிலையில் மீதி மக்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் மதுரை மாநகர் பகுதியில் ஆங்காங்கே இரும்பு பேரிகார்டுகள் போட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு மக்களை பாதுகாப்பாக, இந்த போராட்டத்துக்கு வந்த மக்கள் பாதுகாப்பாக செல்வதற்காக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது போக அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாக பறக்கும், அதாவது ட்ரோன் மூலமாகவும் கண்காணித்தும் வருகிறார்கள்.
வருகிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த முக்கிய பகுதிகளில் நின்று மக்களுக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறார்கள். தற்பொழுது மதுரையானது இந்த போராட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழலில் காணப்பட்டு வருகிறது.